வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு. இனி எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காது என்று திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன, எதற்காக அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலம் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் தொடர்ந்து பயன் அடைய வேண்டுமெனில் சில நிபந்தனைகளை குடும்ப அட்டைதாரர்கள் கடைபிடிக்க வேண்டும் என ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது. அந்த வகையில் போலி குடும்ப அட்டைதாரர்களை கண்டுபிடித்து அவர்களை அட்டையை லிஸ்டில் இருந்து தவிர்ப்பதற்காக KYC கட்டாயமாக்கியுள்ளது. மோசடி நடவடிக்கைகளை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை உதவுகிறது. அதேபோல் இந்த நடவடிக்கையானது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காகவும் பொது விநியோக திட்டத்தின் பலன்கள் சரியான மக்களுக்காக சென்று சேர்வதையும் நோக்கமாகவும் கொண்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு KYC செயல்முறையை முடிக்க 2 வழிகளை வழங்குகிறது. அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஒரு முறை கடவுச்சொல் மற்றும் பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் நீங்க இந்த KYC முடிக்கலாம். இந்த முறை மார்ச் 31ஆம் தேதிக்குள் அப்டேட் செய்ய மத்திய அரசு காலக்கெடு விதித்துள்ளது. ஆனால் இதுவரைக்கும் 70 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் KYC முடிக்கவில்லை. அவர்கள் இது செய்யவில்லை எனில் கண்டிப்பாக மார்ச் 31க்கு பிறகு உங்கள் ரேஷன் அட்டைக்கு எந்த பொருளும் வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. யார் யார் இதுவரைக்கும் KYC முடிக்கவில்லையோ நீங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய ரேஷன் அட்டை KYC முடிக்கவில்லை எனில் நீங்கள் கண்டிப்பா உங்களுடைய மொபைல் போனை எடுத்துட்டு சென்று அங்க பயோமெட்ரிக் பேஸ்டோ அல்லது OTP பேஸ்டோ KYC கட்டாயம் முடித்து விடுங்கள். அப்பொழுதுதான் மார்ச் 31க்கு அப்புறம் உங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கும். இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரேஷன் அட்டைதாரருக்கு பொருள் கிடைக்காது என திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.